ஆவிக்குரிய யுத்தம் மூன்றாவது வாரம். தாக்கும் ஆயுதங்கள், ஜெப ஆயுதம். மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆவிக்குரிய யுத்தம் என்ற தலைப்பில் நான் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வாரம் நான் குறிப்பாக தாக்குதல் ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகிற சாத்தானுடைய கோட்டைகளை தாக்கி வீழ்வதற்கு உதவும் ஆயுதங்களை பற்றி கையாளுகிறேன். நேற்றைய எனது அறிமுக பேச்சில் கிறிஸ்துவின் சபைக்கான நோக்கத்தை பற்றி நாம் தவறான சித்தரிப்பை உருவாக்க முயற்சிக்கின்றோம் என்பதை சுட்டிக்காட்டினேன். நற்செய்தி நூல்களில் முதன்முறையாக இயேசு கிறிஸ்து தனது சபையை பற்றி பேசினார். நரகத்தின் அல்லது பாதாளத்தின் அனைத்து வாசல்களும் அதற்கு எதிராக வெற்றி பெறாது அல்லது அதற்கு மிகவும் வலிமை இருக்காது என்ற வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு கொடுத்தார். பாதாளம், ஹேடிஸ் என்ற வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தில் சாத்தானுடைய காணப்படாத ராஜ்யத்திற்கான வார்த்தை என்று நான் சுட்டிக்காட்டினேன். பாரம்பரியமாக இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் திருச்சபை தற்காப்பு நிலையில் உள்ள காட்சிகள் இருக்கின்றன. ஒரு நகரத்தில் உள்ள திருச்சபை சாத்தானுடைய வல்லமைக்கான முற்றுகையிடப்பட்டதாக நாம் நினைக்கிறோம். மேலும் இயேசு கிறிஸ்து வந்து திருச்சபையை எடுத்துக்கொள்ளும் வரையில் சாத்தான் வாசல்களுக்குள் இறங்க முடியாது என்று இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை நாம் விளக்குகின்றோம். இது முற்றிலும் தற்காப்பு நிலையாகும். ஆனால் உண்மையில் இயேசு கிறிஸ்து சித்தரிக்கிறது முற்றிலும் எதிர்மறையானது. இயேசு கிறிஸ்து திருச்சபையை தாக்குதல் நிலையிலும் சாத்தானை தற்காப்பு நிலையிலும் சித்தரிக்கிறார். திருச்சபை சாத்தானுடைய கோட்டைகள் மற்றும் அரண்களை தாக்குகிறது. மேலும் அவருடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், சாத்தானுடைய ராஜ்யத்தின் வாசல்கள் திருச்சபையின் தாக்குதலுக்கு விளக்க முடியாது என்பதாகும். இதன் உட்கருத்து என்னவென்றால், திருச்சபை முன்னேறி சென்று சாத்தானுடைய கோட்டைகளை தாக்கி சிறைப்பட்டவர்களை விடுவித்து அவனுடைய கொள்ளை பொருட்களை எடுத்து செல்ல முடியும் என்பதாகும். இதுவே இயேசு கிறிஸ்துவின் நோக்கமாகும். இப்போது நாம் சாத்தானுடைய கோட்டைகளை தாக்கி வீழ்த்துவதற்காக தேவன் நமக்கு தந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் கூறுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிறுவனமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. யாருடைய அரண்கள்? நிச்சயமாக சாத்தானுடைய அரண்களாகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஆவிக்குரிய ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகமான ஆய்வு மற்றும் தனிப்பட்ட அனுபவத்தில் அடிப்படையில் வேதம் 4 முக்கிய தாக்குதல் ஆயுதங்களை ஆவிக்குரிய ஆயுத வர்க்கங்களை வெளிப்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன். அவை ஜெபம், துதி, பிரசங்கம் மற்றும் சாட்சியாகும். நான் அதை மீண்டும் சொல்கிறேன். ஜெபம், துதி, பிரசங்கம் மற்றும் சாட்சியாகும். இன்று நான் ஜெபம் என்ற ஆயுதத்தை பற்றி கையாளப் போகிறேன். நிச்சயமாக ஜெபம் ஒரு ஆயுதத்தை விட மேலானது என்று தான் சொல்ல வேண்டும். ஜெபத்திற்கு பல்வேறு அம்சங்கள் உள்ளன. ஆனால் ஒரு அம்சத்தில் ஜெபம் என்பது ஆவிக்குரிய யுத்தத்தின் ஆயுதமாகும். தேவன் நமக்கு ஒப்படைத்த அனைத்து ஆயுதங்களிலும் இது மிகவும் வல்லமை உள்ளது என்று நான் நம்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தற்காப்பு ஆயுத வர்க்கத்தின் 6 பொருட்களை பவுல் பட்டியலிட்ட பின்பு எபேசியர் 6இல் தற்காப்பு ஆயுத வர்க்கத்தின் 6 பொருட்களை பவுல் பட்டியலிடப்பட்ட பின்பு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தொடர்ந்து வார கூறுகிறார், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. அந்த சமயத்தில் அவர் தற்காப்பிலிருந்து தாக்குதல் நிலைக்கு செல்கிறார் என்று நான் நம்புகிறேன். தற்காப்பு ஆயுத வர்க்கத்தின் பட்டியலுக்கு பிறகு உடனடியாக வருவது தற்செயலானது அல்ல என்று நான் நம்புகிறேன். அனைத்து தாக்குதல் ஆயுதங்களிலும் மிகப்பெரியது ஜெபம் என்ற ஆயுதம் என்பதை அவர் அங்கு குறிப்பிடுகிறார். நான் ஜெபத்தை ஒரு கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகவே கருதுகிறேன். அது என்ன தெரியுமா? எனக்கே முழுமையாக புரியவில்லை. ஆனால் இது ஒரு கண்டத்திலிருந்து ராக்கெட் மூலம் ஏவப்படும் ஒரு வகையான ஏவுகணையாகும். இது மின்னணுவியல் மூலமாக, ரேடர் மூலமாகவோ இயக்கப்படலாம். மேலும் முற்றிலும் வேறுபட்ட கண்டத்தில் உள்ள இலக்கை நோக்கியும் செலுத்தப்படலாம். அது காற்றில் சென்று அந்த இலக்கை நோக்கி தரையிறங்கி அதை துண்டு துண்டாக அடித்து நொறுக்க முடியும். பாருங்கள், ஜெபத்திற்கு வரம்பு இல்லை, நேர வரம்பு இல்லை, தூரத்திற்கு வரம்பு இல்லை, அதாவது இடத்தின் அளவுக்கு வரம்பு இல்லை. ஜெபம் என்பது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை போன்றது. அதை கொண்டு சாத்தானுடைய கோட்டைகளை
பரலோகத்தில் உள்ள அவனது கோட்டைகள் உட்பட நாம் எங்கு வேண்டுமானாலும் தாக்கலாம். இப்போது அப்போஸ்தலர் புஸ்தகத்திலிருந்து ஜெபத்தின் தாக்குதலுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நான் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கப் போகிறேன். சபையானது ஏரோது ராஜாவால் துன்புறுத்தப்பட்டு ஒரு சூழ்நிலையை இது விவரிக்கிறது. மூப்பர்களில் ஒருவரான யாக்கோபு ஏற்கனவே ஏரோது ராஜாவால் கொலை செய்யப்பட்டார். இப்போது பேதுரு கைது செய்யப்பட்டார். விரைவில் மரண தண்டனைக்கும் நியமிக்கப்பட்டார். இதுதான் அந்த சூழ்நிலையாக இருந்தது. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்புறுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருந்தது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடங்கினான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி, யூத நாட்காட்டில் ஒரு பரிசுத்தமான காலகட்டத்தை இழிவுபடுத்துவதாக கருதப்படுவதால் பஸ்கா பண்டிகையின் போது அவன் அதை செய்யவில்லை. அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் மாசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவற்காரரும் கதவு முன்னிலிருந்து சிறைச்சாலைகளை காத்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது அதிகபட்சமான பாதுகாப்பு சிறை. இது உள்காவலறையாகும். பேதுரு யாரும் காப்பாற்றக்கூடாது என்பதில் ஏரோது உறுதியாக இருந்தார். 4 போர் சேவர்கள் கொண்ட 4 வகுப்புகள் அவரை இரவும் பகலும் 4 மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தன. ஒரு போர் வீரன் பேதுருவின் கைகளோடு அல்லது பேதுருவின் கால்களோடு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். எனவே அவர் முற்றிலும் அதிகபட்சமான காவலிலே இருந்தார். இயல்பான சூழ்நிலையில் எந்த வகையான மீட்பும் சாத்தியமற்றதாக இருந்தது. ஆனால் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று வசனம் சொல்கிறது. இதை பற்றி என்னுடைய கருத்து என்னவென்றால், ஒரு நெருக்கடி சூழலில் நமது முன்னுரிமைகளை சரி செய்கிறது சபையார் எவ்வளவு நேரம் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் இருக்கலாம். அப்போது திடீரென்று யாக்கோபு அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டான். இப்போது அவர்கள் தங்கள் இயற்கையான மூப்பரான பேதுருவுக்கு வரும் ஆபத்தை கண்டார்கள். ஊக்கமான ஜெபத்திற்கு அதுவே உந்துதலாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் பகலில் மட்டும் ஜெபிக்கவில்லை, ஆனால் அவர்கள் இரவிலும் ஜெபித்ததாக பதிவு குறிப்பிடுகிறது. பகலில் ஜெபித்தால் மட்டும் போதாது என்பதை கவனிக்க வேண்டியது அவசியம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நியாயம் செய்வார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தேவனுடைய தலையீட்டை பெறுவதற்கு சில சமயங்களில் ஜெபத்தில் ஒரு வகையான தீர்வு தேவைப்படுகிறது. மேலும் பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவர் அதை யோவான் 21ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தில் கொடுத்தார். அவர் பேதுருவிடம் இதை சொன்னார்: நீ இள வயதுள்ளவனாயிருக்கும் போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிப்பிடும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். சிறைச்சாலையில் பேதுரு அந்த வாக்குத்தத்தத்தை தியானித்துக் கொண்டிருந்தாரோ என்று ஆச்சரியப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது என்று சொன்னார். அந்த நேரத்தில் பேதுருக்கு இன்னும் வயதாகவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நிலைநிறுத்த ஏதாகிலும் நடக்கப் போகிறது என்று அவர் தியானித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது நிலை நின்றது என்றாலும் அதை பயனுள்ளதாக மாற்ற சபையாரின் ஜெபம் தேவைப்பட்டது. சபையாரின் ஜெபத்திற்கு தேவன் எவ்வாறு பதிலளித்தார் என்பதை இப்போது பார்க்கலாம். பேதுருவை விடுவிக்க ஒரு தூதன் வந்தார். இதுதான் அந்த விளக்கம். அப்போஸ்தலர் 12:8-11 வரைக்கும். தூதன் அவனை நோக்கி,
உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவு அண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்போதும் மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்றார். எனவே இப்படியாக தேவதூதனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலையீட்டின் மூலம் சபையாரின் ஜெபங்களுக்கு தேவன் பதிலளித்தார். இருப்பினும் விடுதலை என்பது அவர்களது ஜெபத்திற்கான பதில் முதல் பகுதி மட்டுமே ஆகும். துன்புறுத்தும் ஏரோது ராஜாவுக்கு ஒரு தேவதூதனால் வந்த நியாய தீர்ப்பு இரண்டாம் பகுதியாகும். இதை நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 12 இறுதி வசனங்கள் இவ்வாறாக கூறுகிறது. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்தில் ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினாலே போஷிக்கப்பட்டபடினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர்கள் ஏரோதை ஒரு தேவன் என்று அழைத்து முகஸ்துதி செய்தார்கள். இப்போது முடிவை கவனியுங்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். இப்போது அந்த சூழ்நிலையில் தாக்குதல் ஆயுதமாக ஜெபம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். நான் அதை இவ்வாறாக சொல்வேன். ஜெபம் பரலோகத்துக்கு உள்ளே நுழைந்து தேவதூதர்களின் தலையீட்டை விடுவித்து தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கும் காலத்தோடு நாம் ஒப்பிடலாம். தானியேல் ஜெபித்த போது பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் பதிலுடன் வந்தார்கள். இப்போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் உள்ள வசனத்தின் இறுதி கருத்தை பார்ப்போம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. இது தேவனுடைய வார்த்தையின் தவிர்க்க முடியாத முன்னேற்றத்தை சித்தரிக்கிறது. அதிலும் குறிப்பாக பேதுரு இறப்பதற்கு முன் வயதான மனிதனாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை செயல்படுத்த ஜெபம் தேவைப்பட்டது. இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை நம் ஜெபத்திற்கு மாற்று அல்ல, அவை நம்மை ஜெபிக்க வைக்க தூண்டுகிறது. மேலும் தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஆவியில் பலனளிக்க நமது ஜெபங்கள் தேவையானது. நம் சார்பாக தேவதூதர்களின் தலையீட்டை விடுவிக்க நமது ஜெபங்கள் தேவைப்படுகிறது. வேதம் சொல்கிறது என்னவென்றால், தேவதூதர்கள் நமது நலனுக்காக ஊழியம் செய்கிறதுக்கு அனுப்பப்படுகிற ஆவிகளாக இருக்கிறது. ஆனால் ஒரு விதிப்படி நாம் ஜெபிக்கிற வரை தாங்களாக வருவதில்லை. மேலும் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தேவதூதர்களின் தலையீட்டை விடுவிக்கிறோம். இது தேவனுடைய பதிலாக இருந்தது. எனவே ஜெபம் என்பது பரலோகத்தில் உள்ள சாத்தானுடைய ராஜ்யத்தை உடைத்து தெய்வீக தேவதூதர்களின் தலையீட்டை வெளிப்படுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். நாளை நமது இரண்டாவது பெரிய தாக்குதல் ஆயுதமான துதியின் ஆயுதத்தை பற்றி கையாள்வேன். ஆமேன்.